அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் ஓரளவு சுகமா இருக்கிறேன். இப்ப 2 மணி ஆயிட்டு. மத்தியானம் 2 மணி. இப்பதான் எழும்பினா, இனிதான் சாப்பிடணும். இடையில என்னன்னா கீழே போய் ஒரு பேங்குக்கு ஒருக்கா போகணும்னு பார்த்தேன் நான். இப்ப பேங்குக்கு போயிட்டு காசு அனுப்ப போறேன்னு போயிட்டேன். பேங்குக்கு போறேன்னு வாங்க அப்படி வீடியோல பாருங்க. எங்கிட்ட நான் இருக்கிற ஃப்ளோர் இது. லிஃப்ட்டுக்கு வந்து நிக்கிறேன். கீழே இறங்க போறேன். எவ்வளவு போகுதுன்னு தெரியல. ஸ்ரீலங்கா குவைத் டின்னருக்கு ஸ்ரீலங்கா ரூபி வந்து எவ்வளவு போகுதுன்னு தெரியல. வாங்க போயிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கு. பக்கத்துல பேங்க் இருக்குது. இத்தனை விரைவில் இன்னும் 2 மணி ஆகுது. வேலையை போறதுக்கு 3:40 ஆகும். 3:40 தான் வண்டி எடுப்பாங்க. அதுக்கடையில பேங்க் போயிட்டு வந்து சாப்பிட்டு ரெடியாச்சு கணக்கு இருக்கும். லிஃப்ட் வந்துட்டு லிஃப்ட பேர் எவ்வளவு போதும்னு தெரியல. ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. லிஃப்ட்ல இருந்து கீழே இறங்கிட்டேன். மதிய டைம்ல இப்படி இருக்கண்டு பாருங்க. ஐயோ, பத்தி எரியுது முகமெல்லாம். அந்த அளவுக்கு வெயில். காத்தாவும் இருக்குது, வெயிலாவும் இருக்கு. பயங்கர வெயிலா இருக்கு. ஐயோ, மதிய டைம்ல வெளியில வரவே இல்லை. அது சரியான வெயிலா இருக்கு. வெயிலா இருக்கு பாருங்க. சரியான வெயில். காரண்டு போகுது. அப்பா, என்ன வெயில். இதுல முட்டையை உடைச்சி போட்டு கீழே நிலத்துல போட்டா பிரிஞ்சிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு சூடு, பயங்கர சூடு. மதியம் வெளியில வந்து தலை காட்டையில அந்த அளவுக்கு வெயிலா இருக்கு. சரியா சூடு பயங்கர. எவ்வளவு காசு போகுதுன்னு தெரியல. எல்லாம் பக்கத்திலே இருக்கு. பேங்க் பக்கத்துல இருக்கு, சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்கு. எல்லாமே பக்கத்துல இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில்டிங்ல பேங்க் இப்படி இருக்கணும். பேங்குள்ள வந்தாச்சு. இதான் பேங்க். போடுவோம். எல்லாம் போடுவோம் தெரியல. காசு போட்டாச்சு. 41 சேரியும் 500 பில்ஸும் போட்டினான். 41 ஏரியும் 500 பில்ஸும் போட்டினான். எவ்வளவு போயிருக்குன்னு சொன்னா எங்கட நாட்டு காசுக்கு 43,233 ரூபா போயிருக்கு. 43,233 ரூபா போயிருக்கு. இதுல வந்து 1,250 ரூபா 1,250 ரூபா வந்து வட்டி இருக்காங்க. டேக்ஸ் காசு கழிச்சிருக்காங்க. காட்டுறேன் பாருங்க. அங்க உள்ள வெயிலா கிடக்குது. அங்க உள்ள போயிட்டு காட்டுறேன். இந்த பில்ல காட்டுறேன். இது வர டேக்ஸ் வர எல்லாத்துக்கும் டேக்ஸ் தான். கார் ஒன்று வருது. சரியான வெயில், சரியான சூடு. முகம் எல்லாத்தையும் முதுகுற மய கிடக்குது. அந்த அளவுக்கு சூடு. நீ வேலையை போகணும். நீ போயிட்டு சாப்பிட்டு தான் வேலையை போகணும். இவங்க ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்க. வெயிலுக்கு போனே உருக்கிட்டு போல இருக்கு. அந்த அளவு சரியான சூடா இருக்கு. பாருங்க.
இவ்வளவுதான் எங்களால போட முடிஞ்சது காசு. ஆஹ் காட்டுறேன் படிவா. இதான் எங்கிற தளம். இதுல வச்சுதான் எல்லாம் பாக்குறது. இங்க பாருங்க, 41 ஏடி 500 பீல்ஸ் கொடுத்தனான். அதுல அதுல பாருங்க, அதுல 1150 ரூபா வட்டி இருக்கா. 43,133 ரூபா போயிருக்கு. பகல்ல எப்படி இருக்கு? இரவு மட்டும் இருக்கு. இரவு 12 மணி 12:30 மட்டும் இந்த சூடு குறையாது. அப்படியே ஒரே மாதிரியே இருக்கு. ஒரே மாதிரி அப்படியே இருக்கு, மாறாது. சாப்பிட்டு படிவா. காத்தா இருக்குது. இங்க பாருங்க, எவ்வளவு வெயில பாருங்க. அப்படியே அப்படியே மண்ணை வந்து கிளப்பி நிக்குது. அப்படியே காத்தும் வெயிலும். சரி, ரூமுக்கு போகும் வாங்க. டைம் ஆகுது, 2:30 ஆகுது. ரூம் போயிட்டு சாப்பிட்டு வேலையை கிளம்புவோம். இதான் வாழ்க்கை. மத்தியாச்சு வந்துருது. 11வது குளோருக்கு தான் போகணும். அந்த அளவு உயரம். 18 மாடி கட்டிடம். நான் 11வது குளோர்லாம் இருக்கிறேன். வந்தாச்சு. இங்க இருந்து பார்த்தா அந்த கடல் எல்லாம் தெரியும். காட்டுற மாதிரி வரும். இந்த பில்டிங்ல இருந்து பார்த்தா கடல் தெரியும். காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த மங்கள கடல் பாருங்க. இது வந்து பொல்லி கடல். இதால இந்த போர்டர் தெரியும். அங்கே ஈரான் ஈரான் போர்டர் தெளிவா தெரியல. கண்ணாடி கொஞ்சம் இதா இருக்கு. இங்க பாருங்க, அந்த பில்டிங் எல்லாம் தெரியுது. அப்படியே பாருங்க. இங்க பாருங்க, போல பாருங்க எப்படி இருக்குன்னு. நீட்டா இருக்குன்னு. இது ஒன்றுதான் ஒழுங்கா செஞ்சு வந்திருக்காங்க. மற்றும்படி சம்பளங்கள் குறைவு. சம்பளம் மட்டும் வந்து 24ஆம் தேதி 24ஆம் தேதி அந்த கரெக்ட் டைமுக்கு போட்டுருவாங்க. ஆனா சம்பளம் குறைவென்றாலும் அந்த டைமுக்கு போட்டுருவாங்க. நம்பிக்கையா இருக்கலாம். ஓகே மக்களே, ஆஹ் அடுத்த வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன். தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். பாய் பாய்.